Hi friends, welcome to my channel. Today நம்ம பார்க்க போறது சேனைக்கிழங்கு சாப்ஸ். ஈஸியா எப்படி சேனைக்கிழங்கு சாப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு 1/4 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி, உப்பு. அதாவது இந்த சேனைக்கிழங்கை வந்துட்டு வெந்நீர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த வடகட்டி சேனைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூன். காரம் வந்து பத்தலை அப்படின்னா பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து பத்தலை காரம், ஸோ அதனால நான் இன்னும் 1 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இந்த சேனைக்கிழங்கை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டேன், ஸோ அதனால கொஞ்சம் நல்லா மசிச்சிச்சு. நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க சேனைக்கிழங்கு ஈஸியான வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.